ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. இன்னைக்கு நம்ம என்ன விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டிருந்தீங்க. அவ்வளோ கொஷின். எதனால மாமியார் வீட்டுக்கு போகலாங்க, என்ன பிரச்சனை, ஏன் தாலி செயினை ஊற்றுட்டீங்க, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கொஷின்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் நானே ஆன்சர் கொடுத்துறேன். ஏன்னா நீங்களே ஆன்சர் பண்ணிக்கிட்டு, அதாவது இங்கே ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க, இன்னொரு சேனலில் போய் வேறு ஒரு கமெண்ட் பண்ணுறீங்க. இதுவே பார்த்தீங்கன்னா அது ஒரு புது பிரச்சனையாக உருவாகிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே நானே ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விலாகு. இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே தட்டி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பையனை ஒரு 3 நாள் நான் பார்க்கல. அதாவது முந்தா நாள் மத்தியானம் வந்துட்டு மத்தியானம் இல்லை, நான் சாயந்தரம் தான் வந்தேன். சாயந்தரம் இவனை பார்த்துட்டு தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் நேற்று ஃபுல்லாக பார்க்கவே இல்லை. இன்றைக்கி இந்த ஸ்கூல் போயிட்டு வந்துட்டான். ஆனால் என்னை போட்டு நசுக்கி என்னமோ பல வருஷம் ஐயோ கழுத்துறான். என்னை பல வருஷம் பார்க்காத மாதிரி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைனா மாலை போட்டிருக்காங்க. ஸோ அங்கே இருக்க முடியாது ஒரு 5 நாளைக்கு. அதனால நான் இங்கே வந்துட்டு அக்கா வீட்டுக்கு வந்துட்டேன். இது ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கொலுசு எடுத்திருப்பேன். அதாவது தச்சோட கொலுசை கடையில் போட்டுட்டு நான் எனக்கு கொலுசு வாங்கியிருப்பேன். அப்போ நிறையா பேர் என்னை அவ்வளோ திட்டிருந்தீங்க. இதை வந்து நாங்களாம் இருந்தால் என்னோட பொண்ணுக்கு என் பிள்ளைங்களுக்கு தான் நான் வாங்கியிருப்பேன், உங்களுக்கு மாதிரி வாங்கியிருக்க மாட்டேன். இப்போ தானே நீங்கள் கல்யாணத்துக்கு கொலுசு வாங்கினீங்க, அப்புறம் ஏன் திருப்பி உங்களுக்கே வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நாங்கள் கல்யாணத்துக்கு கொலுசு வாங்குறதுக்கு தான் போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா 15,000 20,000 ஆனிச்சு. கொஞ்சம் மொத்தமான கொலுசே 20,000 30,000 அப்படி ஆக ஆரம்பிக்கும். சரி, அதில் போய் சடனாக வந்துட்டு அதில் அவ்வளோ அமௌண்ட் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணி வந்துட்டு என்னோட கொலுசை நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த ஜல் கொலுசு தான். அதுக்கு முன்னாடியே நான் என்ன செஞ்சேன்னா, தச்சுக்கு வந்து மொத்தமாக, அதாவது அவன் இப்போ போடுறதுக்குன்னு இல்லை, ஒரு 20 வயசு ஆனாலும் போடுறதுக்காக மொத்தமாக பெருசாக நான் வாங்கி வச்சுட்டேன் அவனுக்கு அருணாக்குடி. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அது காணா போயிடுச்சா இல்லை திருடிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் திருப்பி கொண்டு வந்து தந்துடுவேன், அடவு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் அது வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் அது வரல, அவங்களும் கொடுக்கவும் இல்லை, நாங்களும் எதுவும் கேட்டுக்கல பெருசாக. அந்த சின்ன காப்பை எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் போட்டப்போ 2,800 ரூபாய்க்கு என்னமோ தான் எடுத்துக்குவேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு அருணா கொடி பார்த்தா 7,000 ரூபா 8,000 வந்துச்சு. அந்த டயத்தில் என்கிட்ட காசு இல்லை. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் வேலைக்கு போகாமல் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்துட்டு நான் என்ன செஞ்சேன்னா, சரி அப்போ இன்னும் கொஞ்சம் காசு போட்டு நான் எனக்கு கொலுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதோட மெல்லிசா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப மெல்லிசான ஒரு கொலுசு போட்டிருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கொலுசு வந்து 3,100 ரூபா சம்திங் வந்துச்சு. அந்த கொலுசை மட்டும் வாங்கிட்டு மேற்கொண்டு காசு கொடுத்து நான் வந்துட்டு நான் போட்டிருந்த கொலுசை அவங்க அன்னிக்கிட்டே கொடுத்துட்டேன். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு கொலுசு வாங்கிக்கிட்டேன். நானுமே சரி, என் பிள்ளைங்களுக்கு என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு தான் வந்துட்டு நான் செய்யணும்னு பார்ப்பனே தவிர எனக்கு நான் செஞ்சுக்கணும் அப்படின்னு நான் பெருசாக நினச்சிக்கவே மாட்டேன். அது என் கூட உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த டைத்தில் நிறையா பேர் எனக்கு திட்டியிருந்தீங்க. அதுக்காக ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்துட்டு உங்கள் தாலி செயின் எதுக்கு நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க, என்னாச்சு அப்படின்னு ஜஸ்ட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதனால தான் வந்துட்டு நான் தாலி செயினை கொண்டு போய் கொடுத்துட்டேன் அவங்கக்கிட்டேயும், அவங்க போட்ட செயின் அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக எல்லா மாமியார் மருமகிட்டையும் வர்றது தான். ஒரு மேரேஜின்னு ஆயிடுச்சு அப்படின்னாக்கா வந்துட்டு அம்மா பிள்ளை இந்த மாதிரி ஏதாவது சின்ன சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அது எங்களோட ஃபேமிலி விஷயம், அதை நாங்களே சரி பண்ணிக்குவோம். நீங்கள் தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறவங்க வந்துட்டு இங்கே ஒரு மாதிரி பேசிடுறீங்க, அங்கே போய் அண்ணி சேனலில் ஒரு மாதிரி பேசுகிறீங்க, அப்புறம் அம்மா சேனலில் போய் ஒரு மாதிரி பேசுகிறீங்க. எதனால் இவ்வளோ அசிங்கமாக நீங்கள் வந்து பிகப் பண்ணுறீங்கன்னு தெரியல. நிறைய பேர் தெரியாதவங்க கூட வந்துட்டு சவுண்டை குறைச்சிச்சோ, தெரியாதவங்க கூட வந்துட்டு கவலைப்படாதீங்க, சீக்கிரம் எல்லாமே மாறிடும், ஃபேமிலி விஷயத்தை எதுவுமே வெளில சொல்லாதீங்க அப்படின்னு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் தெரிஞ்ச சில ஜென்மங்களே என்ன செய்யுதுங்கன்னா, இங்கே ஒரு மாதிரி பேசுதுங்க, அன்னி சேனலில் போய் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, எங்கள் அம்மா சேனலில் போய் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. எதனால் இந்த கேவலமான புத்தின்னு எனக்கு தெரியல. எங்கள் ஃபேமிலி விஷயத்த எங்களுக்கே பார்த்துக்கு தெரியும். நாங்கள் யாருமே வந்துட்டு இதுதான் எங்களுக்கு பிரச்சனை, இப்படி தான் பிரச்சனை அப்படின்னு நாங்கள் யாருமே சொல்லலை. ஜஸ்ட்டு எல்லா குடும்பத்துலேயும் உள்ள மாதிரி தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு மேரேஜ் அப்படிங்கிற போதே மாமியார் மருமக்குள்ளே எல்லாமே சண்டைலாம் இருக்க தான் செய்யும். அதுவும் எனக்கு இப்போ செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறதுனால வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன கிளாஷஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும், ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால வந்துட்டு நாங்கள் இதோட மொத்தமாக நாங்கள் பிரிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் பேசுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப்பை வந்துட்டு நீங்களே ஃபுல் பண்ணி பெருசாக்குற மாதிரி தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு யாருமே வந்து அவங்க நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்ச, இப்போ
நீ வந்துட்டு இப்படி ஏதோ என்னமோ சொல்லியிருந்தாங்களே, நீ வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிற, அவங்களாம் எப்படி சந்தோஷம், அதுங்கெல்லாம் எப்படி சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. யாருமே சரி நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து சண்டை போடணும்னு யாருமே நினைக்கல. அதுவும் இல்லாமல் நாங்கள் எங்களுக்குள்ளே எந்த சண்டையுமே இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். எதுக்காக இந்த கேவலமான புத்தி உங்களுக்குன்னு தெரியல. அவங்களுக்கே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறப்ப பார்க்குறவங்களுக்கு நானும் அவரும் சேர்ந்து இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோங்கிறது அது எதுக்கு அந்த கேவலமான புத்தின்னு எனக்கு தெரியல. இது எல்லாமே தெரிஞ்ச சில ஜென்மங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணுவேன், இல்லைன்னா வந்துட்டு ஹைடில் போட்டு விட்ருவேன். ஏன்னா இங்கே ஒரு மாதிரி பேசுகிறீங்க, அங்கே ஒரு மாதிரி பேசுகிறீங்க, பேசுனா ஒரே மாதிரியே பேசுங்க. அதனால தான் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுனால நான் தாலி செயினை கழட்டி கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஆல்ரெடி போட்டிருந்த செயின் இது, அந்த செயினை தான் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அந்த செயினில் நான் தாலி கொத்து போடவும் இது மாதிரிலாம் வீட்டுக்குள்ளே பிரச்சனைலாம் வரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதனாலேயே சரி அவங்கள்ட்ட கொடுத்தது வரையும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் வந்து தாலி செயினாக ஒத்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன இருந்தீங்கன்னா, நீங்கள் எதனால் வந்துட்டு மாமியார் வீட்டுக்கு போகலை, ஏன் இங்கேயே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த கொஷின் தான். நான் என் பையன் கூட எங்கள் அம்மா வீட்டில் தான் நான் இருக்கிறேன். நான் வந்து தெரியாதவங்க வீட்டில் போய் இல்லை, நான் எங்கேயும் போய் எங்கேயோ கண்காணாத இடத்துலையோ தனியாகவோ எதுவுமே இல்லை. நான் என் பையனோட என் அம்மா வீட்டில் தான் நான் இருக்கிறேன். கல்யாணம் ஆன புதுசில் தச்சுவை வந்து என்னால் அங்கே வச்சுக்க முடியல. அவனை வந்துட்டு அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் போய் அங்கே இருந்தேன், ஏன்னா ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படிங்கிறதுனால. இப்போ அவங்க ஃபாரின் போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னால் தச்சுவை கொண்டு போய் அவங்க வீட்டில் என்னால் வச்சிக்கவும் முடியலை. அதுக்கான சந்தர்ப்பமும் எனக்கு சரியாக அமையலை. அதனால தான் வந்து தச்சுவனை அம்மா வீட்டில் விட்டுட்டு நான் அங்கே இருந்தேன். இருந்தாலும் என்னால் அதிகபட்சம் வந்துட்டு நான் அவனை பார்க்காம இருக்கிறது அப்படின்னா ஒரு 3 நாள் தான். மற்றபடி மற்ற எல்லா நாளுமே நாங்கள் இருந்த நாள் எல்லாமே வந்துட்டு நான் தச்சுவை பார்த்துட்டு தான் இருப்பேன். டெய்லியும் வந்துட்டு அவன் அங்கே வருவான், இல்லைன்னா நான் கிளம்பி காலையிலேயே வந்துடுவேன். நான் கிளம்பி வந்து நீங்கள் நார்மலாக வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து தச்சுவை பார்த்துட்டு காலையிலேருந்து அவன் நைட்டு தூங்குறப்ப மட்டும்தான் அவன் இங்கே இருப்பான் அம்மா கூட. மற்ற டைம்லாம் அவன் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே அங்கே வந்துடுவான், இல்லைன்னா நான் கிளம்பி இங்கே வந்துடுவேன். அப்படி தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தச்சு கூட இருந்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னும் நான் கொஞ்ச நாளில் ஃபாரின் போயிடுவேன். இன்னொரு கொஞ்ச நாளில் ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்குள்ளே ஃபாரினுக்கு எனக்கு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஜாப் விஷயமாக தான் அங்கே போகிறேன். எதனால் போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு வந்துட்டு கொஞ்சம் கடன் பிரச்சனை எல்லாமே இருக்குது. இது இந்த கல்யாணம் நடந்தனால அப்படின்னு இல்லை, இது நடக்கலை அப்படின்னாலுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபாரின் போகிறது தான். தச்சு வந்து அம்மாட்ட பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபாரின் போய் கொஞ்ச நாள் ஜாபில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேரேஜும் சடனாக ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பேசி வச்சுருந்தோம் அப்படின்னா, அந்த ஒரு மேரேஜ் ஆகுது அப்படிங்கிறதுனால என்னோட கடனையும் நீங்கள் வந்துட்டு சுமக்கணும்னு தேவையில்லை, அவங்களோட கடனையும் நாங்கள் பார்த்துக்கணும்னு இல்லை, அவங்கவுங்க கடனை அவங்கவுங்களே அடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மேரேஜ் டயத்தில் நான் ஜாப் விட்டு ரிலீவ் ஆகிட்டேன். இந்த டயத்தில் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னோட கடனை நீங்கள் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அவங்க மேலே கொண்டு போய் அந்த சுமையை வைக்க முடியாது. அது வந்து நான் வந்து செல்ஃபிஷாக யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால எனக்கு அதுவும் தேவை கிடையாது. நான் வேலைக்கு போய் நான் என் கடன் அடைச்சிக்கிறேன், நீங்கள் வேலைக்கு போய் நீங்கள் உங்கள் வீட்டு கடனை அடைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் 2 பேரும் ஒரு மியூச்சுவலான ஒரு கான்ட்ராக்டில் தான் பேசி வச்சுருந்தோம். ஸோ வந்துட்டு அதனால இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கும் ஜாப் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் என்ன படிச்சிருக்கேன்னா அது ரிலேட்டடாகவே நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னா அதோட ரிலேட்டடாகவே எனக்கு ஜாப் இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 3 மந்த்தில் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதனால வந்து நான் 3 மந்த்தில் கிளம்பிடுவேன். இது நேற்று இன்னைக்கு ப்ராசஸ் பண்ணது கிடையாது, முன்னாடிலேருந்தே நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனால நான் இருக்கிற கொஞ்ச நாள் நான் என் பையன் கூட நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அவனை வந்துட்டு நான் எங்கள் அம்மா கிட்ட விட்டுட்டு நான் போய் அங்கே இருக்கிறேன், அதுக்கப்புறம் டெய்லியும் காலையில் வந்துட்டு திருப்பி சாயந்தரம் அங்கே போகிறேன் அப்படிங்கிறது என்னால் முடியவே இல்லை. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தச்சு பார்த்துக்கணும். நீங்கள் ஒன்றே எனக்கு இப்போல்லாம் நீங்கள் பார்த்துக்கணுங்கிறீங்க, ஃபாரின் போனப்போ மட்டும் நீங்கள் வந்து அவனை பார்த்துக்காம இருக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அழுகையாக இருக்கும். நான் அம்மாக்கிட்டே சொல்லுவேன், அவன் ஏதாவது சேட்டை பண்ணக்கூட நீங்கள் அவனை வந்துட்டு எதுவும் சொல்லாதீங்க, அவனுக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அவன் அப்படியே இருந்துக்கிட்டோம், அவனை எதுவும் நீங்கள் கஷ்டப்படுத்துகிற மாதிரிலாம் பேசாதீங்க. அதுவும் இல்லாமல் அம்மா நைனா ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, எனக்கே தெரியும். நான் வந்துட்டு சரி அவனை விட்டுட்டு நான் ஃபாரின் போகிறேன் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு செம்மையாக அழுகலாம் வரும். நைட்டெல்லாம் அழுதுகிட்டே தான் நான் இப்போலாம் தூங்கிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா இன்னொரு கொஞ்ச நாள் தான் இவன் கூட இருக்க முடியும்.
நிறைய நான் ஃபீல் பண்ணிட்டேன். ஸோ ஆனால் நான் ஃபாரின் போய் நம்ம கொஞ்ச நாள் வேலை பார்த்தா மட்டும்தான் நம்ம கடன் அடைக்க முடியும். ரொம்ப நாள் ஒரு 1 இயர் கஷ்டப்பட்டு நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் கடன் அடைச்சிட்டாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம சம்பாதிக்கிறத நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கு தான். பெருசாக வந்துட்டு எதுவும் இது கிடையாது. ஒரு 1 இயர் கஷ்டப்பட்டு எல்லா கடனும் அடைச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து என் பிள்ளை கூட ஜாலியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். அந்த ஒரு காரணம் தான். எனக்கும் சதீஷ்க்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நாங்கள் எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கோம். இந்த கேப்புங்கிறதே ஒரு தேவையான ஒரு கேப் தானே தவிர நீங்கள் அதை ஃபுல் பண்ணி அதை போட்டு தான் நீங்கள் இதை ஃபுல் பண்ணணும், இதை போட்டு தான் நீங்கள் அதை ஃபுல் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. தேவையில்லாமல் நீங்கள் சுற்றி உள்ளவங்க வந்துட்டு அவங்கள ஏற்றி விட்றேன், என்னை ஏற்றி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து பொழுதுபோக்குக்காக ஒரு வீடியோ தான் நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். அம்மு விலாக்ஸில் வந்து வெறும் சந்தோஷம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வரும். இதுலேருந்து எனக்கு இந்த பிரச்சனை உங்களுக்கு எதுவுமே வராது. இப்போயும் நான் சொல்கிறேன், எங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். அதை நாங்களே சரி பண்ணிக்குவோம். நீங்கள் தேவையில்லாமல் அசிங்கமாக வந்துட்டு அது சொல்லி இதை சொல்லி அப்படின்னு நிறையா பேர் வந்துட்டு சப்போர்ட்டா மீன்ஸ் அப்படி இல்லை, நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிரும், இப்போ தானே மேரேஜ் ஆகிருக்கு, புரிஞ்சு நடந்துக்கோங்க. எனக்குமே நிறைய பேர் அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாமே ஓகே தான். ஆனால் நான் இப்போ என் பையன் கூட இருக்கிற டைம் எனக்கு வேணும். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்து இங்கே இருக்கிறேன். கொஞ்ச நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே இருக்கிறேன். மற்றபடி வந்துட்டு அங்கே போகக்கூடாது அப்படின்லாம் எந்த விஷயமே கிடையாது. என் பையன் கூட நான் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த ஒரு காரணத்தினால நான் இங்கே இருக்கிறேன். நல்லா வேண்டியவங்க தெரிஞ்சவங்களே வந்துட்டு இங்கே பாரு, நீ தானே கல்யாணம் பண்ணி வச்ச, இப்போ வந்துட்டு நீ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, அவங்கெல்லாம் நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக தான் இருக்குங்க அப்படின்னு. நான் எந்த தப்புமே பண்ணல. அவங்களுமே சந்தோஷம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் யாருமே இல்லை. ஏன் இப்படி தெரிஞ்சவங்களே இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு தெரில. அசிங்கமாக இருக்குது நிஜமாக. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு கூட உங்ககிட்ட நான் எதுவுமே பேச முடியாமல் இருக்கிறேன். எல்லாமே வேண்டியவங்க தான். எனக்கு வந்து இப்படி கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, அங்கே போய் இப்படி கமெண்ட்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இன்னொரு வாட்டி நீங்கள் அப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நான் வந்துட்டு ரிப்போர்ட் அடிச்சு விட்ருவேன். நீங்கள் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க, 500 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க, இப்போ தான் வளர்ந்து வரீங்க அப்படிலாம் நான் பார்க்க மாட்டேன். ரிப்போர்ட் அடிச்சு விட்ருவேன். இல்லைன்னா வந்துட்டு ஹைட்டில் போட்டு விட்ருவேன். என்னை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா. ஏன்னா நான் நிறைய கஷ்டத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கிறேன். சும்மா நீங்கள் இப்போ சும்மா இருக்கிற என்ன நோண்டி விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது எங்களுக்கு சண்டை அப்படின்னா நாங்கள் பேசி தீர்த்துக்குவோம். அவ்வளோ பெரிய பிரச்சனையா, அது ஓடி போயிடுச்சா அப்படி இப்படின்லாம் நீங்கள் தேவையில்லாமல் சிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அது நல்லாவே எங்களுக்கு தெரியுது. அதை திருப்பி சொல்கிறேன், எங்களோட ஃபேமிலி விஷயத்த நாங்களே சரி பண்ணியிருக்கோம். எங்கள் மேலே உள்ள நல்ல அக்கறையில் தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அதுக்காக ஏற்றி விட்டு தான் நீங்கள் உங்கள் அக்கறையை காட்டணும்னு தேவை கிடையாது. வேறு என்ன சொல்கிறது, நான் நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். இதுலேயும் உங்களுக்கு ஏன் டவுட்டு, எதனால் நீங்கள் அம்மா வீட்டில் இருக்கீங்கன்னு இந்த வீடியோவை பார்த்துட்டும் நீங்கள் வந்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இன்னும் நீங்கள் நிறைய பேர் வந்து நான் கஷ்டப்படணும், என்னை வந்துட்டு டிப்ரெஷனுக்கு ஆகணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா நான் ஹைட் போட்டு விட்ருவோம் உங்களோட கமெண்ட்ஸை அப்படின்னு சொல்லிப்பே நிறைய பேரோட கமெண்ட்ஸை நான் ஹைட் போட்டேன். இன்னும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா நான் கண்டிப்பாக ஹைட் தான் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். பார்ப்போம், காலம்தான் பதில் சொல்லும். எல்லாருக்குமே வந்துட்டு எல்லா சுச்சுவேஷனும் இருக்க தான் செய்யும். அதுவும் வந்துட்டு நமக்கு செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நிறைய விஷயம் வந்துட்டு இருக்க தான் செய்யும். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் எல்லாமே தெரிஞ்சு மேரேஜ் பண்ணோம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு எல்லாமே தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணோம். அதனால இது ஒன்றும் புதுசாக ஒன்றும் எனக்கு செகண்ட் மேரேஜ்னு நான் இப்போ புதுசாக ஒன்றும் நான் உங்கள் யார்கிட்டையுமே சொல்லணும்னு இல்லை. ஆல்ரெடி என்னோடய பாஸ்ட்டை பற்றியும் தெரியும், இப்போ உள்ள பற்றியும் தெரியும். ஸோ எங்களோட விஷயத்த நானே சரி பண்ணிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப டிப்ரெஷன் அந்த மூடில் தான் இருக்கேன். பார்க்குறவங்களுக்கு வேணால் நான் வந்துட்டு ஜாலியாக இருக்கேன், நான் ஆனால் சந்தோஷமாக தான் இருக்கேன், நிம்மதியாக தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் கேட்குறது உங்கள் கமெண்ட்ஸை பார்த்து தான் எனக்கு டிப்ரெஷன் ஆகுதே தவிர எனக்குள்ளேயோ என் ஹஸ்பண்ட்குள்ளேயோ எங்கள் அம்மா அப்பா தச்சு நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்கோம். என்னை பற்றி உங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு எந்த கட்டாயமுமே கிடையாது. ஏன்னா வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியும் நான் எப்படின்னு, என்னோடய ஹஸ்பண்டுக்கு தெரியும் நான் எப்படின்னு, அவங்களுக்குமே தெரியும் நான் எப்படின்னு, என் பையனுக்கும் தெரியும். அதனால நான் இப்படி தான், நான் நல்ல பிள்ளை, நான் வந்துட்டு அப்படி நான் இப்படி அப்படிலாம் நான் உங்கள்கிட்ட நான் ப்ரூஃப் பண்ணணும் இல்லை. நம்மளோட ஃபஸ்ட்லேருந்து நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விளாக் ரொம்ப பெருசாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட நிறைய கொஸ்டின் எல்லாத்துக்குமே கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.